ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அதுவும் கலக்க தான் இருக்கோம். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு சிரமம் போட்டினால சிரமம் போட்டுக்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கப்பை மாட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கப்பு மாட்டிகிட்டு இருந்தாங்க. அது நைட்டு வந்தது திண்டுக்கல்லேருந்து வந்துடும்போது அவங்க லேட் பண்ணிட்டாங்க. ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே வச்சு மாட்டுறதுக்கே ஒரு 550 கப்பு கிட்டே இருக்கும். அந்த கப்பை நான் மாட்டிகிட்டு இருக்கோம். பாதி கப்பு ஆல்ரெடி மாட்டிட்டோம். மிக்சி கப்பு நான் இருக்குது அட்டமாத்திரம் மாற்றிட்டுருக்கோம். இருங்க அவங்களுக்கு டக்குனு எடுத்து போயிடுவாங்க. இந்த கப்பு தான் காய்ஸ். இந்த கப் யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அது நான் பண்ணல. நீங்கள் ஒரே விஷயம் எடுத்துப்பா. இருங்க காய்ஸ் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. அதான் உங்களுக்கு இப்போ எடுத்து போடலான்னு நினச்சேன். வேறு எதுவுமே இல்லை. ஒரு அது மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு. சரி, அதை பார்த்து தான் வீடியோ எடுத்து போடலான்னா எடுத்துருந்தேன். உங்களுக்கு கப்பை எடுத்து போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கப்புமே கரெக்டாக போயிடும் காய்ஸ். அதனால் உங்களுக்கு ஒரு கப்பை எடுத்து வீடியோ இப்போதைக்கு போட முடியாது. அதில் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. வீடு நான் இங்கே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே ஹோல் போட்டிருக்காங்க போல். அதை கல்லை வச்சு அடிச்சிருக்காங்க. எனக்கு தெரியாமல் நான் இங்கே போயிட்டே இருக்கேன். சும்மா இங்கிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். இப்படி போய் டக்குனு கலைஞர் உள்ளே கொண்டாக்குது. அதான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போனே எடுத்தேன். வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ். நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நிறையா வீடியோ உங்களுக்கு வரலான்னு இருக்குது பிளானிங். உங்களுக்கு நான் என்னென்ன வீடியோ பண்ணிட்டு சொல்லிட்டு போடுவேன். ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு வீடியோலாம் வந்துடும் காய்ஸ். சரி காய்ஸ், பை பாய் காய்ஸ். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.